Dear students, Unit 2 reproductive morphology flower. Then what is the four parts of the flower? Androecium, gynoecium, calyx, corolla. Then இதனுடைய ரோல் வந்து ஃப்ளாரில் என்னென்ன, தென் எப்படியெல்லாம் வந்து இது யூஸஸ் ஆகுது அப்படின்றத வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம். ஒரு ஃப்ளாரை வந்து எந்தெந்த பேசிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸிஃபை பண்ணி அந்த ஃப்ளோரல் டயக்ராமை கிராஸ் செக்ஷன் எடுத்து அது மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்து அந்த ஃப்ளோரல் டயக்ராமை ட்ரா பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலாஸ் மூலமாக வந்து அந்த ஃப்ளோரல் டயக்ராமை வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதெல்லாம் ப்ரீஃபாக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃப்ரூட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்கும். சிம்பிள் ஃப்ரூட்ஸ், அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அண்டு மல்டிபிள் ஃப்ரூட்ஸ். இதில் சில சப்டைப்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து டீப்பாக பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து அனதர் ஒன் நியூ டாபிக் பிளான்ட் மார்ஃபாலஜிலேயே டாக்ஸானமி தென் சிஸ்டமேட்டிக் பாட்டனி. டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக் பாட்டனினா என்ன அப்படின்றத வந்து இப்போது லேர்ன் பண்ணலாம். சரிங்களா, see the introduction of taxonomy. டாக்ஸானமியுடைய இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வேரியஸ் டைப்ஸில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. அவனுக்கு ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது, எனர்ஜியை வந்து கொடுக்குது, ஷெல்டர் தருது, நெக்ஸ்ட்டு கிளாத்திங் தருது, நமக்கு தேவையான ட்ரக்ஸு, பிவரேஜஸ், ஆக்சிஜன், இது எல்லாமே வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுறோம், நாம் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் இந்த நாலேஜ். ஓகேவா, ஸோ இந்த டாக்ஸானமிக் நாலேஜை வந்து ஹியூமன் பீயிங் தான் வந்து என்ன பண்ணுறான்னா டைவர்ட் பண்ணுறான். சரிங்களா, டாக்ஸானமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு லிவிங் ஆர்கானிசம்ஸ் அலோன். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறான். இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, தென் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, நேம் அண்டு கிளாஸிஃபை ஃபுட்டு. ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த பிளான்ட்ஸை வந்து ஒவ்வொரு பிளான்ட்ஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேரியஸ் யூஸஸ்க்காக வந்து எடுத்துக்குவோம். இந்த பிளான்ட்ஸ் வந்து குக்கிங்க்கு வந்து யூஸஸ் ஆகும். இது வந்து எடிபிள் பிளான்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து மெடிசினல் பிளான்ட்ஸு. ஸோ இந்த பிளான்ட்ஸை வச்சு நாம் வந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபுட்டை வச்சு வந்து டோரை வந்து இது பண்ணலாம். இதன் மூலமாக வந்து ஃபர்னிச்சர்ஸை வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த பிளான்ட்ஸ்லேருந்து பர்டிகுலர் பிளான்ட்ஸ்லேருந்து பருத்தியிலேருந்து என்ன பண்ணலாம், ட்ரெஸ்ஸை வந்து தயாரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறான்னா மனுஷன்தான் வந்து என்ன பண்ணுறான், கண்டுபிடிக்கிறான். அவன் தான் வந்து என்ன பண்ணுறான்னா டாக்ஸானமி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையே வந்து என்ன பண்ணுறான்னா ஃபார்ம் பண்ணுறான். சரிங்களா, ஸோ ஆதிகால மனுஷன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொன்றா வந்து எப்படி டாக்ஸானமியில் இதாகுது, இம்ப்ளிமெண்ட் ஆனது அப்படின்றத வந்து என்ன பண்ணலான்னா கவனிக்கலாம். சரிங்களா, this is the introduction of taxonomy. Now we learn about what is history of taxonomy. See the history, அதாவது இந்த டாக்ஸானமியுடைய ஹிஸ்ட்ரியை வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியோப்ராஸ்டஸ். யார், தியோப்ராஸ்டஸ். he known as father of botany. இவரை வந்து நாம் என்ன சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்கிறோம். இவர் ஒரு க்ரீக் ஃபிலாசபர். இவர் வந்து என்ன பண்ணார்னு பார்த்தோன்னா மோர் தென் 500 பிளான்ட்ஸுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய யூசஸ் பற்றியும் அது என்னென்ன நேம் அப்படின்றத பற்றி என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். ஸோ இதனால தான் இவர் வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லுவோம். எந்த பிளான்ட்ஸில் எழுதியிருக்காருன்னா டி ஹிஸ்டோரியா பிளான்டாரம் அப்படின்ற பிளான்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ தியோப்ராஸ்டஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்டனி. நெக்ஸ்ட் ஒன் வந்து டயோஸ்காரிடாய்ஸ். என்னது, டயோஸ்காரிடாய்ஸ் அப்படின்றவர் 62 to 127 ADயில் பார்த்தோன்னா இவரும் ஒரு க்ரீக் ஃபிசிக்கன் தான். அவர் வந்து ஃபிலாசபர், இவர் ஃபிசிக்கன். இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், மோர் தென் 600 மெடிசினல் பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாருன்னா மோர் தென் 600 பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, மெட்டேரியா மேடிகா அப்படின்ற புக்கில் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பார், கண்டுபிடிச்சி எழுதியிருப்பார். அவருடைய ஃபேமஸான புக்கு நேம் வந்து என்னது, மெட்டேரியா மேடிகா. சரிங்களா, அதற்கப்புறமா இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்டில் அதாவது 16th செஞ்சுரிக்கு அப்புறமா தான்
டெவலப்மெண்ட் ஆனது. எந்த ஃபீல்டு? டாக்ஸானமி அப்படின்ற ஒரு ஃபீல்டே வந்து 16th செஞ்சுரிக்கு அப்புறமா தான் வந்து என்னவாச்சு, டெவலப்ட் ஆச்சு. அது எப்படி ஆனது அப்படின்றத வந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. சீசல் ஃபினி, ஜான் ரே, டோரன் ஃபோர்ட், தென் ஜான் பாகியன், காஸ்பர்ட் பாகியன், லின்னேயஸ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய டாக்ஸானமியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக தான் வந்து அந்த ஃபீல்டே வந்து என்னவாக இருக்குன்னா நல்லா வெல் க்ரோவ் ஆகியிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டாக்ஸானமி கடந்து வந்த பாதை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டாக்ஸானமி, இதனுடைய ரோல் வந்து என்ன அப்படின்றத வந்து பாருங்கள். அடுத்து கவனிங்க. டாக்ஸானமி அப்படின்றது ஒரு கிளாசிக்கல் மார்ஃபாலஜிக்கு பேஸ்டாக மட்டும் இல்லாமல் டைனமிக்காகவும், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்டிசிப்ளினராகவும் என்னவாக இருக்கும். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் இந்த பாட்னி பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் யூசஸ் ஆகுது அப்படின்றத வந்து பாருங்கள். பயாலஜியில், தென் ஃபிசியாலஜியில், பயோகெமிஸ்ட்ரி, தென் ஈக்காலஜி, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்மாகாலஜி, தென் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடைவர்சிட்டி, வேர்ல்டு லைஃப், ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து என்னவாகும்னா இந்த டாக்ஸானமி அப்படின்ற பார்ட் வந்து யூஸஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இதனுடைய சிஸ்டமேட்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து கவனி எல்லாரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் listen. Taxonomy means arrangements of laws or arrangements of rules. The word taxonomy is derived from Greek words. அதாவது இந்த டாக்ஸானமி அப்படின்ற வேர்டு வந்து எங்கேருந்து டிரைவ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து டிரைவ்ட் ஆச்சு. ஸோ அதனுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ டாக்ஸானமி மீன்ஸ் என்ன அப்படின்றத வந்து கவனிங்க. டாக்ஸானமி இஸ் த, அதாவது சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி டீல் பண்ணுறோன்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் இன்க்ளூடிங் த பேசஸ், பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்டு ப்ரொசீஜர்ஸ். அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கான ரூல்ஸ் வந்து இருக்கும். என்னது? கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கான ரூல்ஸ் வந்து ரூல்ஸஸ் இருக்கும், தென் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கும், தென் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கும், தென் பேசிஸ் வந்து இருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது த சயின்ஸ் டீலிங் வித் த ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இன்க்ளூடிங் த பேசிஸ், பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்டு ப்ரொசீஜர்ஸ். திஸ் இஸ் த டாக்ஸானமி. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் சிம்சன். யார்? சிம்சன் அப்படின்றவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கைண்ட்ஸ் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆல் ரிலேஷன்ஷிப் எமாங் தெம். அதாவது டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸோட என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து என்னது? சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. தோ தெர் ஆர் டூ டேர்ம்ஸ் ஆர் யூஸ்டு இன் இன்டர்சேஞ்சபிள். இதில் வந்து என்னவாக இருக்குன்னா டூ டேர்ம்ஸ் வந்து இதாக இருக்குது. அது என்னென்ன? ஒன்றுலேருந்து ஒன்று வந்து என்னவாகும்னா டிஃபர் ஆகும். டாக்ஸானமிலேருந்தும் சிஸ்டமேட்டிக்ஸ்லேருந்தும் ஒன்றுலேருந்து ஒன்று வந்து எப்படி ஆகும்னா டிஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ சீதர் அது என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்றத பாரு. லிசன். டாக்ஸானமி மீன்ஸ் என்னென்னு சொல்கிறேன்? அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கான பேசஸ், தென் பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் படி தான் வந்து நாம் என்ன பண்ணுவோம்? டாக்ஸானமியை கிளாஸிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் மீன்ஸ் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸுடைய டைவர்சிட்டிஸும் தென் அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது? சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து என்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத தான் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? சி ஆர்கானிசம்ஸை வந்து ஐ மீன் டாக்ஸானமியில் பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபைவிங் ஆர்கானிசம்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபையிங் பண்ணுறது சில டிசிப்ளைன்ஸ் வந்து இருக்கும். அதை பேசிஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து என்னது? டாக்ஸானமி. தென் நெக்ஸ்ட்டு
சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ப்ராடான ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி தட் ஸ்டடிஸ் த டைவர்சிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ். இதில் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஆர்கானிசம்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், டீப்பாக வந்து தெரிஞ்சிக்கக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், இந்த டிபார்ட்மெண்ட் டாக்ஸானமியில் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிசம்ஸை வந்து கவர்ன்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் நேமிங்ஸ், தென் டிஸ்கிரைபிங் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெசிமனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, பாதுகாத்து வைக்கிறது. இதுதான் வந்து டாக்ஸானமியுடைய மெயின் ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டமேட்டிக்ஸுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா கவர்ன்ஸ் த எவால்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்டு பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் இன் அடிஷன்ஸ் டு டாக்ஸானமி. அதாவது பரிணாம வரலாறு, ஹிஸ்ட்ரி, அந்த ப்ரீவியஸ் இதில் வந்து இது எப்படி இருந்தது, அதனுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படியெல்லாம் பாண்ட் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதில் சிஸ்டமேட்டிக்ஸ். ஒரு ஆர்கானிசம்ஸ், அது ஒரு பிளான்ட்டே எடுத்துக்கலாம். சரிங்களா. அந்த பிளான்ட் இப்போ வந்து கோகனட் ட்ரீயே எடுத்துக்கிட்டோன்னா இதற்கு முன்னாடி வந்து அந்த கோகனட் ட்ரீயுடைய இது என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, தென் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதனுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்படி இருந்தது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து என்னது, சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், டாக்ஸானமி அப்படின்றது என்ன அப்படின்றத கவனி. கிளாசிஃபிகேஷனும் கிளாசிஃபிகேஷனும் நாமன்கிளாச்சரும் சேர்ந்தால் தான் அதற்கு பேர் வந்து என்னது, டாக்ஸானமி. கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா வகைப்படுத்துறது, நாமன்கிளாச்சர் அப்படின்னா வந்து பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ நமக்கெல்லாம் வந்து நேம் தராங்க இல்லையா, பேர் வச்சு இனிஷியல் வச்சு எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் இதுதான் வந்து டாக்ஸானமி. நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டமேட்டிக்னா என்ன அப்படின்றத லிசன். டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஸ்டெப்ஸ். ஓகே, கிளாஸிஃபை பண்ணுறக்கூடிய ஸ்டெப்ஸு, அதாவது வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா. அதனுடைய ஸ்டெப்ஸ் தான் வந்து என்ன, எந்தெந்த ஸ்டெப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் வந்து என்னது, டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி அப்படின்றது. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஸ்டத்தை வந்து இந்த சிஸ்டம் டாக்ஸானமிக் ஹிரார்ச்சியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது யார், இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கரோலஸ் லின்னேயஸ். யார், கரோலஸ் லின்னேயஸ். இவரை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. யார் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, கரோலஸ் லின்னேயஸ். ஃபாதர் ஆஃப் பாட்டனி வந்து யார், தியோப்ராஸ்டஸ். புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் ஒன், இவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த ஹிரார்ச்சியில் அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் டாக்ஸானமிக் லெவல்ஸ், டிசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிங்டம் அப் டு ஸ்பீஷஸ். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, கீழேருந்து மேலே போச்சுன்னா அது வந்து என்னது, டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் மேலேருந்து கீழே வந்ததுன்னா அசெண்டிங் ஆர்டர். சரிங்களா. ஸோ இந்த பேஸஸை வச்சு தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஸ்பீஷியஸு, தென் ஜீனஸு, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து சம் டைப்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பாருங்கள். கவனி. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்பீஷியஸ். இதுதான் வந்து லோ, அதாவது கீழே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிசெண்டிங் ஆர்டரில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதற்கு நேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நாம் ஸ்பீஷியஸ்லேருந்து தான் வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா. ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரி நேமை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ இதனுடைய மெயின் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டாக்ஸானமி அப்படின்றது எதற்காக வந்தது அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருமே இப்போ இந்தியாவிலேயே பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜஸ் வந்து என்ன பண்ணுவோம், பேசுவோம். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறப்போ ஒரு பிளான்ட்டுடைய யூசஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுது, பயன்படுது. சரிங்களா. ஒரு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு சரி, மற்ற இதற்கும் சரி வேரியஸ் யூசஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து பயன்படுது. ஸோ அந்த மாதிரி பயன்படுறப்போ அதற்கு வந்து காமன் நேமை வந்து வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது,
வேர்ல்டு லெவலில் வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ அதற்காகத்தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த டாக்ஸானமி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து என்னவாச்சுன்னா ஃபவுண்டேஷன் ஆச்சு. ஸோ இந்த பிரான்ச் மூலமாக வந்து என்னவாச்சுன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் பிளான்ஸ் முதல் கொண்டு பிளான்ஸ்லேருந்து அனிமல்ஸ் முதல் கொண்டு ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு நேம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது சயின்டிஃபிக் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு கடையில் ஒரு பேக்கெட் வாங்குறீங்கன்னு வைங்க, ஒரு மஞ்சள் தூள் வாங்குறீங்கனாவே அதில் வந்து என்ன பண்ணியிருப்பான், 4 பேர் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷில், தமிழில், ஹிந்தியில், கன்னடாவில். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆனியனை வந்து எடுத்துக்கலாம். தமிழில் வந்து நாம் என்ன சொல்லுவோம், வெங்காயம் சொல்லுவோம். தென் இங்கிலீஷில் வந்து ஆனியன் சொல்லுவோம். அதற்கப்புறம் பாருங்கள், ஹிந்தியில் பியாஸு. தென் இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லேயும் ஒரு நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதன் மூலமாக வந்து என்னவாகும்னா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பிரான்ச்சை வந்து என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, டாக்ஸானமி அப்படின்றது. ஸோ இந்த பிரான்ச் மூலமாக ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒரு நேமை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதன் மூலமாக அதனுடைய யூசஸ் வந்து என்ன, தென் அதனுடைய லீஃப் எப்படி இருக்கும், ஸ்டெம் எப்படி இருக்கும், ரூட் எப்படி இருக்கும், இதை பற்றி நாம் வந்து என்ன பண்ணலாம், நல்லா டீப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை பின்னாடி வரக்கூடிய டாப்பிக்கில் வந்து நீ டீப்பாக வந்து பார்ப்ப. ஸோ எதற்காக யூசஸ் ஆகுது, ஸோ வாட் ஆர் த ரோல் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்றத ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கும். அதனால தான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? எனது ஸ்பீஷியஸ் அப்படின்றது கிளாஸிஃபிகேஷன்ஸுடைய லோவஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லலாம். சிமிலியாரிட்டிஸ் எமாங் த ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய சிமிலியாரிட்டிஸை வந்து பேஸ் பண்ணி, ஒற்றுமைகளை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்பீஷியஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹீலியாந்தஸ் ஆனுஸும் ஹீலியாந்தஸ் டியூபரோசஸும் டூவும் வந்து பார்த்தோன்னா டிஃபர் இன் தர் மார்ஃபாலஜி. அது வந்து என்னவாகும்னா அதனுடைய மார்ஃபாலஜி அளவில் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் வந்து அது ரெண்டுமே வந்து என்னதுன்னா ஒரு ஹெர்ப் தான். ஹீலியாந்தஸ் டியூபரோசிஸ் ஏ பெர்னியல் ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கவனி, ஹீலியாந்தஸ் ஆனுஸ் அண்டு ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரே ஃபேமிலி தான். பட் அதனுடைய இது வந்து என்னவாயிருக்குன்னா டிஃபர் ஆகியிருக்கும். சிமிலாரிட்டிஸில் வந்து சில டிஃப்ரென்ஸ் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அதனுடைய மார்ஃபாலஜியில் வந்து பார்த்தோன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ என்ன டிஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் அப்படின்றது ஒரு பெரனியல் ஹெர்ப். பெரனியல் அப்படின்னா நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு ஹெர்ப், சின்ன செடி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் அப்படின்னா சின்ன செடி அப்படின்னு அர்த்தம். ஹீலியாந்தஸ் ஆனுஸ் அப்படின்னா என்னது, சன்ஃப்ளவர், சூரியகாந்தி பூ இருக்கு இல்லையா, அதை தான் ஹீலியாந்தஸ் ஆனுஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ சூரியகாந்தி பூ மாதிரியே தான் இது வந்து இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு சின்ன செடி, இது அழகுக்காக வந்து நாம் வந்து க்ரோ பண்ணுறது. சரிங்களா? இதுதான் வந்து ஸ்பீஷியஸ். நெக்ஸ்ட்டு கவனி, ஜீனஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. அடுத்து கவனி, ஜீனஸ். என்னது ஜீனஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. மல்டிபிள் ஸ்பீஷஸ் பொறுத்த வரைக்கும் சில சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். பட் ஸ்பீஷஸில் வந்து என்னவாகும்னா அது டிஃபர் ஆகும். அனதர் ஜீனஸ்க்கும் இடையில் வந்து என்ன இருக்குன்னா டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். ஒன்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸில் வந்து என்னவாகும்னா அதனுடைய குரூப்பில் வந்து என்னவாகும்னா டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் ஆச்சுன்னா அது வந்து என்னது, ஜீனஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஹீலியாந்தஸ் ஆனுஸ் ட்ரைடாக்ஸ் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஹீலியாந்தஸ் ஆனுஸ் ட்ரைடாக்ஸ், வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திஸ் இஸ் த ஜீனஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபேமிலி. ஃபேமிலி அப்படின்றத என்னன்னு பாரு. கம்ப்ரைசஸ் எ நம்பர் ஆஃப் ஜெனிரா வித் ஷேர் சம் சிமிலியாரிட்டிஸ் எமாங் தம். அதாவது இதில் நம்பர் ஆஃப் ஜெனிரா வந்து என்னவாகும்னா ஷேர் ஆகும். நிறைய வந்து என்ன இருக்குன்னா சிமிலியாரிட்டிஸ் வந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த ஃபேமிலியை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அஸ்ட்ரேசியே, நிறைய ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. மால்வேசியே, ஃபேபேசியே, யுஃபெர்பேசியே. ஸோ ஜஸ்ட்டு ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ்ட்ரேசியே. நெக்ஸ்ட் வேர்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டர்.
It includes group of families which show less similarities among them. இதில் group of families வந்து இருக்கும். அதில் வந்து என்ன இருக்குன்னா similarities வந்து கம்மியாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது ஆர்டர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் வந்து class. Class means group of orders which share few similarities. சில group of orders வந்து என்ன பண்ணுன்னா ஜாயின் ஆகிட்டு அதில் வந்து என்ன பண்ணுன்னா சில சிமிலியாரிட்டிஸை வந்து பிரதிபலிக்கும். அதுக்கு நேம் தான் என்னது கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவிஷன். என்னது டிவிஷன். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளாஸஸ். அதாவது நம்பர் ஆஃப் கிளாஸஸை பேஸ் பண்ணி அடுத்து வர லெவல் தான் வந்து என்னது டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து மக்னோலியோஃபைட்டா அப்படின்றது. சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்றத கவனி. அடுத்து ஒன் வந்து டிவிஷன். டிவிஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் கிளாஸிஃபிகேஷன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளாஸஸ். நம்பர் ஆஃப் கிளாஸஸை வந்து கன்சிஸ்ட் பண்ணி வர்றது தான் வந்து என்னது டிவிஷன். நெக்ஸ்ட் ஒன் வர்றது கிங்டம். கிங்டம் அப்படின்றது இப்போ நாம் வந்து பிளான்ட்டை பற்றி பார்க்குறோன்னா பிளான்ட் கிங்டம்னு சொல்லுவோம். தென் அனிமல்ஸ்னால் அனிமல் கிங்டம். இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸுடைய ஹையர் லெவல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு டேபிளர் காலம் மாதிரி உனக்கு வந்து கொடுத்து இதனுடைய இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க கிளாஸிஃபிகேஷன்ஸுடைய டைப்ஸு. ஜஸ்ட்டு கவனி. அதாவது கிளாஸிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸஸில் தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேங்க் இருக்கும், எண்டிங் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கும். கிங்டமை பொறுத்த வரைக்கும் எண்டிங் வந்து கிடையாது. இப்போ நீ எந்த கிங்டமை பற்றி பார்க்க போகிற அனிமல் கிங்டம் இல்லை. ஸோ பிளான்ட்டை பற்றி பார்க்குறதுனால இது பிளான்ட் கிங்டம். ஸோ பிளான்ட்டே அப்படின்னு சொல்லுவோம். பைலம் அப்படின்றது இல்லை. ஸோ டிவிஷன் தான். ஸோ இது வந்து என்ன டிவிஷனை வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மக்னோலியோஃபைட்டா. ஸோ எண்டிங் முடிகிறது வந்து எதில் முடியும் அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தோன்னா மக்னோலியோஃபைட்டாவில் பைட்டா அப்படின்னு இருக்கு பாரு, அந்த மாதிரி தான் வந்து முடியும். டிவிஷன் வந்து எதில் முடியும் பைட்டா அப்படின்னு முடியும். சரிங்களா. அதற்கப்புறம் வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து எப்படி முடியும் அப்படின்னு பாருங்கள். சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் சப் ஃபைலம் வந்து கிடையாது. ஸோ சப்டிவிஷன் மட்டும்தான். ஸோ இட் கம்ப்ளீட்டட் டு பைட்டா. இங்கே பாருங்கள் இதனுடைய வேர்டு வந்து பைட்டா அப்படின்னு தான் முடியும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னட்டு அடுத்து அதாவது கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து உனக்கு ஒரு ஃபேமிலிஸும் வந்து என்ன பண்ணுவோம் நடத்துவோம். அதில் வந்து உனக்கு ஈஸியாக வந்து இன்னும் என்னவாகும்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிவிஷன். என்னது சப்டிவிஷன்ஸ் வந்து மக்னோலியோஃபைட்டினா. இது முடியக்கூடிய லெட்டர் வந்து பைட்டினா அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஆப்சிடா, ஆஸ்டிரோப்சிடா. நெக்ஸ்ட் ஒன் சப் கிளாஸ் இதில் கம்ப்ளீட் ஆகும்னா ஐடிஏ, அஸ்டரைடிஏ. நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்து ஏல்ஸ், ஆஸ்ட்ரேல்ஸ். ஸோ ஃபேமிலி வந்து ஏசிஏ. என்ன முடியும் சப் ஆர்டர் வந்து இருக்குது. அது என்னன்னு கவனி. சப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இன் ஏ அப்படின்னு முடியும். ஸோ ஆஸ்ட்ரினியே. தென் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் ஏசிஏ முடியும். ஸோ அஸ்ட்ரேசிஏ. சப் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஐடியன் முடியும். ஸோ அஸ்ட்ராய்டியே. சரிங்களா. இது மக்னோலியோஃபைட்டாவுக்கு மட்டும் கிடையாது. லாட் ஆஃப் பிளான்ஸஸ் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அது மோனோகாட் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, டைகாட் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து கிளாஸிஃபை பண்ணி ஸோ டிவிஷன்னா இப்படி தான் இருக்கணும், பைட்டினால் முடியும். ஸோ கிளாஸ்னால் ஆப்சிடால் முடியும், சப் கிளாஸ்னால் ஐடியாவில் முடியும், ஆர்டர்னால் ஏல்ஸில் முடியும், சப் ஆர்டர்ஸ்னால் இன்ஏல முடியும், ஃபேமிலினா ஏசிஏல முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் தான் வந்து நாம் என்ன பண்ணணும் பிளான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கவனி. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஒன் ட்ரைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது இஏல முடியும். சரிங்களா. ட்ரைப் அப்படின்றது இஏல முடியும். ஜீனஸ் அப்படின்றதுக்கு கம்ப்ளீட்டிங் வேர்டு கிடையாது. அது ஹீலியாந்தஸ். சப்ஜீனஸ் அப்படின்றது ஹீலியாந்தஸ். அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். சீரியஸ்லையும் அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்பீஷஸை பொறுத்த வரைக்கும் ஹீலியாந்தஸ், ஆனஸ். ஓகேங்களா. திஸ் இஸ் த கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேசஸ்.
கவனி, இதற்கு முன்னாடி வந்து டாக்ஸானமி ஹிரார்ச்சியில் பார்த்தோம். ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ ஸ்பீஷியஸ் உடைய கான்செப்ட் வந்து என்ன, மார்ஃபாலஜிக்கலாகவும் தென் பயாலஜிக்கலாகவும் பைலோஜெனட்டிக்காகவும் இதனுடைய கான்செப்ட் வந்து எப்படியெல்லாம் யூசஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீஷியஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. 1 மார்க்கில் அல்லது 2 மார்க்கில் வரலாம். டிஃபைன் ஸ்பீஷியஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், ஸ்பீஷியஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், டேஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு 1 மார்க்கில் வந்தால் ஸ்பீஷியஸ் அப்படின்றத நோட் பண்ணு. தென் நெக்ஸ்ட் ஒன், இதில் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கும், அது என்னென்ன அப்படின்றத வந்து கவனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், a populations of organisms which closely resemble to each other more than the other populations. இப்போ வந்து ஒரு மஸ்கிட்டோஸ் ஒரு பிளான்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், சரிங்களா. இப்போ ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரே பிளான்ட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸில் க்ளோஸ்டான ரிசம்பிளன்ஸ் ஒற்றுமைகள் வந்து எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பீஷியஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போது அவரைக்காயை வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா. அந்த அவரைக்காயிலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான அவரைக்காயை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. அதுதான் வந்து உனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிறது. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த அவரைக்காயில் என்னென்ன ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் த ஸ்பீஷியஸ். நெக்ஸ்ட் ஒன், they descend from a common ancestor. காமன் அனஸ்டர்ஸ் மீன்ஸ் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இந்த ஸ்பீஷியஸ் அப்படின்றது வந்து பொதுவாக ஒரு யங் ஒன்ஸுடைய ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ், they interbreed freely in nature producing fertile offsprings. இதில் செக்ஷுவலியாக ரீப்ரொடக்ஷிங் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்பிரீடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீலி நேச்சராக இருக்கும். ஃபர்டைல் ஆஃப்ஸ்பிரிங்ஸை, நல்ல வளமான ஆஃப்ஸ்பிரிங்ஸை வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும், சரிங்களா. திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீஷியஸ் உடைய மெயின் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்றத வந்து கவனி. இதில் பொறுத்த வரைக்கும் 2 ஜென்ரல் குரூப்ஸ் இருக்குது. என்னது, 2 ஜென்ரல் குரூப்ஸ் வந்து இருக்குது. கான்செப்ட் எம்பாசிங் ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன் தட் மெயின்டெனன்ஸ் த ஸ்பீஷியஸ் ஆஸ் எ யூனிட் தட் கேன் ரிசல்ட் இன் எவாலுவேஷனரி டைவர்ஜன்ஸ் அண்டு ஸ்பீஷியேஷன்ஸ். இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும், எவாலுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, தென் அந்த யூனிட்டாக இருக்கும். தென் ரிசல்ட் இன் எவாலுவேஷனரி டைவர்ஜன்ஸ் அண்டு ஸ்பீஷியேஷன்ஸ். ஃபஸ்ட்டு கான்செப்டில் நாம் வந்து மெயின்டைன் பண்ணி ஃபார்ம் ஆனதில் கிடைச்ச ஸ்பீஷியஸை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்லேருந்து கிடைச்ச ஆர்கானிசம்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறப்போ அதை டிஃபைன் பண்ணுறது தான் வந்து செகண்ட் ஜென்ரல் குரூப்ஸ், ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்பீஷியஸுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸை பொறுத்த வரைக்கும் there are 2 different types இருக்குது. அது என்னென்னு கவனிங்க. ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன். என்னது, ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன்ஸ். இதில் பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் இருக்கும். தென் ப்ராடக்ட் ஆஃப் எவாலுவேஷன்ஸ். இதில் பொறுத்த வரைக்கும் மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷியஸ், தென் பைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் வந்து டாக்ஸானமிக் ஸ்பீஷியஸில் என்ன இருக்குது அப்படின்றத கவனி. when the individuals are similar to one another in one or more features and different from other such groups, they are called morphological species. இதில் பொறுத்த வரைக்கும் ஒன்றோ அல்லது அதற்கும் அதிகமான இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்னவாகும்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்றுலேருந்து ஒன்று டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அந்த குரூப்ஸ்க்கு பேர் வந்து என்னது, மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா.
நெக்ஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு எர்னஸ்ட் மேயர் என்ன பண்ணுறாருன்னு கவனிங்க. 1963 இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் these are groups of populations that interbreed and are reproductively isolated from other such groups in nature. அதாவது இன்டர்பிரீட் ஆகி ரீப்ரொடக்டிவ் ஆகி அந்த ரீப்ரொடக்டிவ் கிடைச்சக்கூடிய இதை வந்து நாம் என்ன பண்ணணும், ஐசோலேட் பண்ணணும், தனிமைப்படுத்தணும். ஒன்றுலேருந்து ஒன்று வந்து தனிமைப்படுத்தி அந்த குரூப் ஆஃப் நேச்சர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் என்னது, பயாலஜிக்கல் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸ். என்னது, பைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸ். நெக்ஸ்ட் ஒன் பைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸ். இந்த பைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸை பொறுத்த வரைக்கும் மெக்லிஷ், தென் சிம்சன், தென் வைலி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டெவலப்டு பண்ணியிருப்பாங்க. இதில் வைலியுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனிங்க. இதில் எவால்யூஷனரி ஸ்பீஷஸ் வந்து ஒரு சிங்கிள் லீனேஜ், அதாவது ஒரு மூதாதையர்கள்கிட்ட இருந்து வந்து என்னவாகுதுன்னா ஒரு ஆர்கானிசம்ஸ், யங் ஒன்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த யங் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட அடையாளம் வந்து அதை ஃபார்ம் பண்ணும். அதற்கான ஒரு எவால்யூஷனரி டெண்டன்சிஸை வந்து அதை ஃபார்ம் பண்ணும். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் வந்து அதற்குன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா. இதை தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, பைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா. திஸ் இஸ் இனஃப். இதுதான் வந்து ஸ்பீஷியஸுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள்.